வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ரவுண்ட் 3 அதாவது ஸ்லைடிங் 2ஓட கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக 3 நாட்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அலாட் பண்ணியிருந்ததில் 2 செஷன் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது. இதுலேயும் நிறைய மாணவர்கள் கலந்து கொள்ளல அப்படிங்கிறது தான் தகவலாக கிடச்சிருக்கு. அடுத்த ரவுண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதாவது ஸ்லைடிங் 3 அல்லது ரவுண்ட் 4 வந்து கண்டிப்பாக நடக்கும். வரக்கூடிய 26/3/2022 அன்னைக்கு இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நாட் அலாட்டடில் இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட் பண்ண போகிறாங்க. ஸ்லைடிங் கொடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து சீட்டை வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. இந்த 2 ப்ராசஸும் வந்து வரக்கூடிய 26ஆம் தேதியும் நடக்கும். மற்றதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 வரைக்கும் எப்போ சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 4 கொடுக்கல. அது வந்து வேகன்சியை பொறுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரவுண்ட்லேயும் வேகன்சி விழும்போது நம்ம காலேஜில் சீட் எடுக்கலாமா வேண்டாமா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடைசி கட்டம் அப்படிங்கும்போது என்ன காரணத்தினால இந்த காலேஜஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜ் எங்கே இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ஃபைனல் அப்படிங்கும்போது பொதுவாகவே எல்லோரும் ஒரு காலேஜ் வேண்டாம்னு விடுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பட் கடைசி கட்டம் அப்படிங்கும்போது ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு எடுக்கிறது பெட்டர். நமக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு படிக்கிறத விட கொஞ்சம் பெட்டரான காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருந்தது அப்படின்னா, இல்லை நான் அக்ரி படித்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய வேகன்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வரக்கூடிய 26/3/2022 அன்னைக்கு ஸ்லைடிங் 3 ரிசல்ட் கொடுத்துருவாங்க. உங்களோட மெயிலுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்துடும். எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க. இப்போ நாட் அலாட்டடில் இருக்கக்கூடிய நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.